அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th தமிழ் இயல் 1, 2, 3க்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைப்பு. இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல் இருக்கு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் அறிந்த. பேஜ் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய கேள்விகள். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மரபு. இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி 5 கூட்டல் பால். பேஜ் நம்பர் 12. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கண் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் டேஸ். ஆன்சர் வீரமாமுனிவர். பேஜ் நம்பர் 19. எழுத்துக்கள் கொடுத்துட்டு அது என்ன வகை, அது பிறக்கக்கூடிய இடம் கேட்குறாங்க. ஆ என்பது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா உயிரெழுத்து. ஈ என்பது மெய்யெழுத்து. தா என்பது உயிர்மெய் எழுத்து. இம் என்பது மெய்யெழுத்து. ஆ பிறக்கக்கூடிய இடம் கழுத்து. ஈ பிறக்கக்கூடிய இடம் கழுத்து. தா பிறக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மார்பு கழுத்து. தாங்கிறது இத்து கூட்டலா, இது சேர்ந்தது தான் தா. இத்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து. வல்லின எழுத்து பிறக்கக்கூடிய இடம் மார்பு. ஆங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துகள் பிறக்கக்கூடிய இடம் கழுத்து. அதனால் தா என்பது பிறக்கக்கூடிய இடம் கேட்டாங்கன்னா ஆன்சர் மார்பு கழுத்து. இம் பார்த்தீங்கன்னா மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியே பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி இவ். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இன்னு பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. பேஜ் நம்பர் 21. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கொக்கரிக்கும். பால் பருகு. சோறு உண். பூ கொய். ஆ நிறை. மரபு பிழையை நீக்கி எழுதுக. சேவல் கூவும். பூ கொய். குயில் கூவும். பூவை கொய்தவுடன். மாவிலை. இலைக்கு பார்த்தீங்கன்னா பறித்துன்னு தான் வரும். பறி இலைக்கு பறின்னு வரும். அதனால் மாவிலையும் பறித்து கொண்டுன்னு வரும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக. கல்லுக்கு வாழ்த்துகள், கிழமைகள், கடல்கள், கைகள், இந்த 4மே கல்லுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் இந்த கல்லுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள், ஈக்கள்,
பசுக்கள், பாக்கள்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் த தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா மரங்கள், மாதங்கள், படங்கள், பக்கங்கள். இந்த நாலுமே வந்து தேர்ட் ஒனுக்கு வரும். ஃபோர்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா கற்கள், புற்கள், சொற்கள், அதுக்கப்புறம் பற்கள். இந்த நாலுமே வந்து ஃபோர்த் ஒனுக்கு வரும். பேஜ் நம்பர் 22. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். செகண்ட் ஒனுக்கு தமிழ் மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும். தேர்ட் ஒனுக்கு பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். ஃபோர்த் ஒனுக்கு உயிரெழுத்து பிறக்குமிடம் கழுத்து ஆகும். ஃபிஃப்த் ஒனுக்கு அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். பேஜ் நம்பர் 26. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயிலுதல். செஞ்சொல் மாதிரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடை ஆட. பேஜ் நம்பர் 29. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸையும் ஓட்டிவிடும். ஆன்சர் ஆப்ஷன் பி காலனை. விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம். பேஜ் நம்பர் 33. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாயாக. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி பாலூரும். பேஜ் நம்பர் 39. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி மேய்ந்தது. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடு. பேஜ் நம்பர் 40. இங்கே தமிழ் எண்கள் வந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. மேலே வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 41. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பது செய்தி தொடர். கடமையை செய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன என்பது உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் இது வந்து பார்த்திங்கன்னா வினா தொடர். நெக்ஸ்ட்டு தொடர்களை மாற்றுக. காடு மிகவும் அழகானது இதை வந்து உணர்ச்சி தொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. என்னே காட்டின் அழகு இதுதான் வந்து ஆன்சர். அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே இதை வந்து செய்தி தொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பூனையின் காலில் அடிபட்டு உள்ளது இதுதான் செய்தி தொடர். அதிகாலையில் துயில் எழுவது நல்லது இதை வந்து விளைவு தொடராக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அதிகாலையில் துயில் எழுக. ஃபோர்த் ஒன் முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா இதை வந்து செய்தி தொடராக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது
வினாத்தொடராக மாற்றுக. ஆன்சர் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா? பேஜ் நம்பர் 42. உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக. ஆண்பால் நடக்கிறான். நட என்பதற்கான ஆண்பால் பார்த்தீங்கன்னா நடக்கிறான். பெண்பால் நடக்கிறாள். பலர்பால் நடக்கிறார். ஒன்றன்பால் நடந்தது. பலவின்பால் நடக்கின்றன. தன்மைக்கு நடக்கிறேன். முன்னிலைக்கு நடந்தீர். படர்க்கைக்கு நடந்தான். இறந்த காலத்துக்கு நடந்தான். நிகழ்காலத்துக்கு நடக்கிறான். எதிர்காலத்துக்கு நடப்பான். அதே மாதிரி உண் என்பதற்கான ஆண்பால் பார்த்தீங்கன்னா உண்கிறான். பெண்பால் உண்கிறாள். பலர்பால் உண்டார். ஒன்றன்பால் உண்டது. பலவின்பால் உண்டன. தன்மை உண்கிறேன். முன்னிலை உண்பீர். படர்க்கை உண்டான். இறந்த காலம் உண்டான். நிகழ்காலம் உண்கிறான். எதிர்காலம் உண்பான். உறங்கு என்பதற்கான ஆண்பால் பார்த்தீங்கன்னா உறங்கினான். பெண்பால் உறங்கினாள். பலர்பால் உறங்கினார். ஒன்றன்பால் உறங்கியது. பலவின்பால் உறங்கின. தன்மை உறங்கினேன். முன்னிலை உறங்குவீர். படர்க்கை உறங்கினார். இறந்த காலத்துக்கு உறங்கினான். நிகழ்காலத்துக்கு உறங்குகிறான். எதிர்காலத்துக்கு உறங்குவான். படர்க்கைக்கான இந்த உறங்குக்கு பார்த்தீங்கன்னா படர்க்கைக்கு உறங்கினான். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. நடக்கிறதுக்கு நட என்பது வேர்ச்சொல். போனான்க்கு போ என்பது வேர்ச்சொல். சென்றனருக்கு வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா செல். உறங்கினாளுக்கு வேர்ச்சொல் உறங்கு. வாளியக்கு வேர்ச்சொல் வாள். பேசினாள் இதற்கான வேர்ச்சொல் பேசு. வருகக வேர்ச்சொல் வா. தருகின்றனர் இதற்கான வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தா. பயின்றாள் என்பதற்கான வேர்ச்சொல் பயில். கேட்டாருக்கு வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கேள். பேஜ் நம்பர் 45. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி கல்லாதவர். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுந்தேர். வரும் முன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி உவமை அணி. பேஜ் நம்பர் 46. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம். புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விலங்கொடு மக்கள் அணையர். இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன. வினைப்படு பாலால் கொளல். பேஜ் நம்பர் 41. உடல்நலம் என்பது பேஜ் நம்பர் 49. உடல்நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி பிணி. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி 3. இவையுண்டார் ஆப்ஷன் பி 3. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி தாமினி. பேஜ் நம்பர் 52. காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி வையம்.
நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி இடமெங்கும். பேஜ் நம்பர் 58. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாவரங்களை. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி உணவின். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி நல்வாழ்வுக்காக. பேஜ் நம்பர் 65. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி பார்த்தர். குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ காலத்தை. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. நடந்து என்பது வினையெச்சம். பேசிய அப்படிங்கிறது பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் என்பது முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. நல்ல அப்படிங்கிறது பெயரெச்சம். படுத்து அப்படிங்கிறது வினையெச்சம். பாய்ந்து அப்படிங்கிறதும் வினையெச்சம். எரிந்த என்பது பெயரெச்சம். கடந்துங்கிறது வினையெச்சம். வீழ்ந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். மாட்டிய என்பது பெயரெச்சம். பிடித்து என்பது வினையெச்சம். அழைத்த என்பது பெயரெச்சம். பார்த்துங்கிறது வினையெச்சம். பேஜ் நம்பர் 66. பொறுத்துக. காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. ஆன்சர் தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்டம் பூதம் கிளம்பியது போல. இதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வு. பசு மரத்தாணி போல. ஆன்சர் எளிதில் மனதில் பதிதல். வெள்ளலுக்கு இறைத்த நீர் போல. ஆன்சர் பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பது ஒற்றுமையின்மை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5, 4, 1, 2, 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு உவமை தொடர் கொடுத்துருக்காங்க. இதற்கான மீனிங் மட்டும் நான் சொல்கிறேன். குன்றின் மேலிட்ட விளக்கு போல. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா விளக்கமாக தெளிவாக. வேரியை பயிரை மேய்ந்தது போல. இதற்கான பொருள் துரோகம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா விரும்பியது கிடைத்தல். 4th ஒன் உடலும் உயிரும் போல. இதற்கான பொருள் ஒற்றுமை நெருக்கம். 5th ஒன் கிணற்று தவளை போல. ஆன்சர் அறியாமை. நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 4க்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.